வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமான பணிகளுக்கு விதித்த தடையை ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்போம். வெங்கடேசன், வணக்கம். இந்த வழக்கினுடைய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கவும், கோவிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நிலத்தில் முதியோர் இல்லம், சித்த மருத்துவமனை உள்ளிட்ட கட்டுமானங்களை மேற்கொள்ளும் வகையில் விவசாய நிலத்தை வகைமாற்றம் செய்து வழங்கிய அனுமதிகளை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு நகரமைப்பு சட்ட விதிகளின்படி நகரமைப்பு துறை உதவி இயக்குனர், வேளாண் துறை இணை இயக்குனர் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் தடையில்லா சான்றுகளை பெறும் முன் விவசாய நிலத்தை விவசாயம் இல்லாத பிற பயன்பாட்டுக்கு வகைமாற்றம் செய்வது தொடர்பாக நகரமைப்புத்துறை இயக்குனர் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறி பெருவெளியில் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை கட்டுமானங்கள் விதிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டனர். அதே சமயம் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுக்கள் இப்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கோயில்களின் தமிழ்நாடு பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் கோயில்கள் பிரிவின் செயலாளர் எஸ் வினோத் ராகவேந்திரன் ஒரு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுதான்சு துலியா, கே வினோத் சந்திரன் ஆகியோர் அடைய அமர்வு கடந்த ஜனவரி 20ஆம் தேதி விசாரித்து ஒரு இடைக்கால தடை என்பது விதித்திருந்தது. இந்நிலையில்தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் கடந்த 20ஆம் தேதி விதித்த, குறிப்பாக வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமான பணிகளுக்கு விதித்த அந்த இடைக்கால தடையை நீக்கி அனைத்து அம்சங்களையும் உயர்நீதிமன்றம் மீண்டும் ஆராய்ந்து உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.